எல்லாருக்கும் திருவாகம் எப்படி செய்யணும் தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு போட்டு அது நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கப் ஆஃப் கடலை மாவு போட்டு ப்ரௌனிஷ் ஆகிற மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கெட்டியாக மாறுற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல்லாக கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறப்ப தான் அந்த டெக்ஸ்சரில் மாறும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து கீழேருந்து அடி பிடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கேஷ்யூ நட், ஒரு கப் அளவு கேஷ்யூ நட் எடுத்து அது மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா கை விடாமல் இதே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த பால் ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா வந்து காஞ்சி வரணும், கொதிக்க வரணும். அந்த பால் அந்த கொதிக்கிற அளவு அந்த பாலை வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டணும், நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துடும். நம்ம ஏலக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறப்ப அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும். அப்புறமேட்டு நம்ம சுகர், அது உங்கள் விஷ் தான். ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரௌன் சுகர் வந்து கலர் மாறுற அளவு நல்லா வந்து போட்டுகிட்டே இருக்கணும். போட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து பாதாம், அப்புறம் கேஷ்யூ நட், இது மூணே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், திருவாகம் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள்.